பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அனைவருக்கும் வணக்கம். புனிதமான இந்த மார்கழி மாதத்தில் ஸ்ரீமன் நாராயணனுடைய அடியார்களான ஆழ்வார்களை பற்றி பேசுவது பெரும் பேறு. அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆழ்வார்கள் என்ற தமிழ் சொல்லுக்கு பல பொருட்கள் உண்டு. ஆனால் பொதுவாக நாம் பார்ப்பது இறைவனிடம் ஆழ்ந்து ஈடுபடுபவர்கள், இறைவனுடைய பக்தியில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் என்ற பொருள். ஆனால் பண்டை காலத்திலிருந்து இந்த ஆழ்வார் என்ற சொல் பல விதங்களாக கையாளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். இறைவனுக்கே ஆழ்வார் என்ற பெயரை பல கல்வெட்டுகள் சூட்டியிருக்கின்றன. திரு அயோத்தி ஆழ்வார் என்று ராமபிரானை பல கல்வெட்டுகள் பேசுகின்றன. கிருஷ்ணனை வெண்ணெய் கூத்தாழ்வார் என்று திருமுக்கூடல் போன்ற பல கல்வெட்டுகளில் கிருஷ்ணனை பற்றி பேசும்போது அந்த சொல் வருகிறது. அதே போல பூதத்தாழ்வார், 12 ஆழ்வார்களில் ஒருவரான பூதத்தாழ்வாரை பற்றி திரு அத்தியூர் ஆழ்வாரை பாடிய அருளின பூதத்தாழ்வார் என்று அத்தியூரனையும் ஆழ்வார், அவரை பாடிய பூதத்தாழ்வாரையும் ஆழ்வார் என்று ஒரு கல்வெட்டு சொல்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஆழ்வார் பரந்தகன் குந்தவை பிராட்டியார், ராஜராஜனுடைய தமக்கைக்கு ஆழ்வார் என்று ஒரு பெயர். அதே போல் குலோத்துங்க சோழன் மகளார் அம்மங்கை ஆழ்வார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அடியவர்களுக்கும் ஆண்டவனுக்கும் ஆழ்வார்கள் என்று வந்தாலும் பின்னாளில் வைணவ அடியார்களையே ஆழ்வார்கள் என்று குறிக்கும் ஒரு மரபு வந்தது. சில கல்வெட்டுகளில் சிவனுக்கும் கூட ஆழ்வார் என்று பெயர் இருக்கிறது. ஆனால் பின்னாளில் வைணவ அடியார்களை குறிப்பதற்காக இந்த ஆழ்வார் என்ற பெயரை நாம் சொல்கிறோம். இந்த ஆழ்வார்களிலும் குறிப்பாக இறைவனையே பாடி பணிந்த 12 பேரை ஆழ்வார் என்று நாம் சொல்லி வருகிறோம் தற்கால மரபுப்படி. இந்த ஆழ்வார்களுடைய சரித்திரம் பண்டை காலத்திலே கருட வாகன பண்டிதரால் திவ்யசூரி சரிதம் என்று வடமொழியால் இயற்றப்பட்டது. அதற்கு பிறகு பின்பழகிய பெருமாள் ஜீயரால் மடிப்பிரவாள நடையிலே 6000 படி குரு பரம்பரையாக எழுதப்பட்டது. அதற்கு பின்னால் பல நூல்களில், குரு பரம்பரை நூல்களில், குரு பிரபந்தங்களில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு விஷயத்தை நான் மிக தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த குரு பரம்பரை நூல்களிலே ஆழ்வார்களின் காலம் என்று வரும்போது அது துவாபர யுகம், துவாபர யுகத்திற்கும் கலியுகத்திற்கும் இடையிலே, கலியுகத்தின் ஆரம்பத்திலே என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வரலாற்று ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் பார்க்கும்போது ஆழ்வார்களுடைய காலம் சங்க காலத்திற்கு பிறகு வருகிறது. இதனால் ஏதோ குரு பரம்பரை தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. எந்தெந்த சம்பிரதாயத்திலே நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அதை பின்பற்றி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இங்கே நான் பேசப்போவது வரலாற்று இலக்கிய ரீதியாக. அதனால் குரு பரம்பரை சொல்வது தவறு என்று இல்லை என்பதை மிக தெளிவாக இங்கே சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆழ்வார்களை பற்றி பல பாடல்கள் அவர்களுடைய வரிசையை பற்றி உண்டு. அதிலிருந்து ஒரு பாடலை இங்கே நான் பேச விரும்புகிறேன். அவர்களுடைய வரிசை கிரமமாக பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ் மழிசை ஐயன் அருள்மாறன், சேரலர்கோன், துய்யபட்டநாதன், அன்பர் தாழ் தூளி, நற்பாணன், நல்கலியன், ஈதிவர் தோற்ற தடைவாம் இங்கு என்று 10 ஆழ்வார்களை பற்றி வரிசை கிரமமாக இந்த பாசுரம் விளக்குகிறது. இது ஸ்ரீ மணவாள முனிகள் அருளிய உபதேச ரத்ன மாலையிலிருந்து எடுக்கப்பட்டது. இதோடு பெரியாழ்வாருடைய மகளான கோதை பிராட்டியான ஆண்டாளையும் நம்மாழ்வாருடையே சேர்ந்து பயணித்த மதுரகவி ஆழ்வாரையும் சேர்த்து 12 ஆழ்வார்கள் என்பதாக சம்பிரதாயம். இப்படி வாழ்ந்த ஆழ்வார்கள் நாராயணனுடைய பக்தியில் திளைத்து பக்தி சுவை நிரம்பிய பாசுரங்களை தந்தாலும் அந்த பக்தியோடு அந்த பாசுரங்களில் தமிழ்ச்சுவையும் மிகவும் நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நேற்று பேராசிரியர் ரகுராமன் சொன்ன போல தமிழ் யாப்பு முறைகளை மீண்டும் அதிக அளவிலே கையாண்டவர்கள் நம்முடைய ஆழ்வார்கள். சந்தம்,
விருத்தம், மடல் இதெல்லாம் சங்க காலத்தில் இருந்தது. அதை மீண்டும் மீட்டெடுத்து தந்தவர்கள் அந்தாதி. இப்படி பல யாப்பு வகைகளை தமிழ்ச்சுவையை நமக்கு அளித்தவர்கள் ஆழ்வார்கள். ஆகவே பக்தி, தமிழ்ச்சுவை, அதோடு தத்துவ சாரங்கள். வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய உரைகளை பார்த்தோமானால் மேலெழுக்கான உரை இல்லாமல் அதனுடைய ஆழ்ந்த தத்துவத்தையும் நமக்கு அவர்கள் தந்தருளியிருக்கிறார்கள். அப்படி தத்துவ ரீதியாக, வரலாற்று ரீதியாக பல வரலாற்று சம்பவங்களை ஆழ்வார்கள் பதித்து நமக்கு தந்திருக்கிறார்கள். அதிலிருந்து வரலாற்று ரீதியாக நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி பல்வேறு விதமாக நமக்கு அருளி செய்த ஆழ்வார்களுடைய திவ்ய சரித்திரத்தை இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக முதலாழ்வார்கள். இவர்களை ஏன் முதல் ஆழ்வார்கள் என்று கூட்டாக சொல்கிறோம் என்றால், அவர்கள் மூவரும் அடுத்தடுத்து நாளிலே அவதரித்தவர்கள். ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்திலே பொய்கை ஆழ்வாரும், அதற்கு அடுத்த நாளான அவிட்ட நட்சத்திரத்திலே பூதத்தாழ்வாரும், சதய நட்சத்திரத்திலே பேயாழ்வாரும் அவதரித்ததாக பரம்பரை சொல்கிறது. இந்த மூவர் உடைய அவதார தலங்களாக காஞ்சிபுரத்திலே பொய்கை ஆழ்வாரும், கடல் மல்லையிலே பூதத்தாழ்வாரும், இந்த சென்னையில் உள்ள மயிலாப்பூரிலே பேயாழ்வாரும் அவதரித்தனர். இந்த மூவரும் அயோனிஜர்களாக, அதாவது ஒரு தாயின் வயிற்றில் பிறக்காதவர்களாக அவதரித்தனர் என்றும் குரு பரம்பரை நமக்கு தெரிவிக்கிறது. இப்படி அவதரித்த மூவரும் தமிழ்ச்சுவையில் ஆழ்ந்து கவிகள் பாடி நாராயணனை பாடி துதித்தனர். அவர்கள் பாடியது முதல் 3 திருவந்தாதிகள். முதல் திருவந்தாதியை பொய்கை ஆழ்வாரும், இரண்டாவது திருவந்தாதியை பூதத்தாழ்வாரும், மூன்றாவது திருவந்தாதியை பேயாழ்வாரும் பாடி அருளினார்கள். இவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி இங்கே பேச விரும்புகிறேன். அதாவது, ஒரு நாள் திருக்கோவிலூருக்கு பொய்கை ஆழ்வார் சென்றிருந்தார். நல்ல மழை, இருட்டு, ராத்திரி வேளை. சரி, மழைக்கு ஒதுங்கலாம் என்று ஒரு வீட்டினுடைய இடைக்கழிக்கு சென்றார். ரேழி என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, வரண்டா. அந்த இடத்திலே அவர் மழைக்கு ஒதுங்கினார். அந்த வீட்டுக்காரர்கள் உள்ளே பூட்டியிருந்தாலும் இந்த மாதிரி இடங்களை யாராவது மழைக்கு ஒதுங்கி வந்தால் அவர்கள் தங்கட்டும் என்று வைத்திருந்தார்கள். ராத்திரி வேளையாதலால் சிறிது கண்ணையறலாம் என்று படுத்தார். அப்பொழுது அந்த கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தார். அங்கே பூதத்தாழ்வார் வந்தார். பூதத்தாழ்வாரை பார்த்து இவருக்கு ரொம்ப சந்தோஷம். வைணவ அடியார் ஒருவர் வந்திருக்கிறார் என்று அவரை கூப்பிட்டார். உள்ளே ஒருவர் படுக்க இடம் இருந்தது. இருவராக இருப்பதால் உட்காரத்தான் இடம் இருந்தது. ஆகவே இருவரும் உட்கார்ந்து நாராயணனுடைய கல்யாண குணங்களை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மீண்டும் ஒரு முறை கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்தால் அங்கே பேயாழ்வார் வந்திருக்கிறார். இப்போ உள்ளே ஒருத்தர் படுப்பதற்கு 2 பேர் உட்கார்றதுக்கு 3வது பேர் வந்ததால் நிற்கத்தான் முடியும். ஆக 3 பேரும் அந்த குறுகிய இடத்தில் நின்று மீண்டும் பெருமாளுடைய விசேஷங்களை பேச ஆரம்பித்தார்கள். கும்மிருட்டு. திடீரென்று 4வதாக ஒரு ஆள் வந்து நெருக்குகிறாரங்க. கதவை திறக்கவே இல்லையே, இன்னொருவர் எப்படி இங்கே வந்தார் என்று அவர்களுக்கு ஆச்சரியம். அவர் யார் என்று பார்க்க வேண்டும். ஆகவே விளக்கை ஏற்ற நினைத்தார்கள். அந்த இருட்டிலே அவர்களுக்கு விளக்கு இல்லை, மெழுகுவர்த்தி இல்லை, தீப்பெட்டி இல்லை. தற்போதைய முறைப்படி சர்வேக்கள் கூட இல்லை. ஆகவே எப்படி விளக்கை ஏற்றுவது? பாட்டாலே விளக்கை ஏற்றலாம் என்று பொய்கை ஆழ்வார் எடுக்கிறார். வையம் தகழியா வரகடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்கவே என்று. அதாவது, இந்த உலகத்தையே ஒரு விளக்குக்கு உண்டான பாத்திரமாக வைத்து, கடலை நெய்யாக வைத்து, கதிரவனையே விளக்காக வைத்து ஒரு விளக்கை ஏற்றினேன் நாராயணனுக்காக என்று பாடுகிறார் பொய்கை ஆழ்வார். பூதத்தாழ்வார் பாடுகிறார், அன்பே தகழியாக ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். பொய்கை ஆழ்வார் டான்ஜிபிள் வச்சு பாடினார். அதாவது உலகம், கடல் இதையற்று. பூதத்தாழ்வார் இன்டான்ஜிபிளாக அன்பையே தன்னுடைய விளக்கினுடைய பாத்திரமாக வைத்து அதில் ஆர்வத்தை நெய்யாக ஊற்றி சிந்தையை இடுதிரியாக வைத்து விளக்கு ஏற்றினேன் என்று பாடினார். இப்படி இருவர் பாடியதும் அந்த விளக்கு எரிந்து அறையில் ஒளி பரவியது. 4வதாக வந்தது ஸ்ரீமன் நாராயணனே என்று அவர்கள் கண்டுகொண்டு மகிழ்ந்தார்கள்.
நாராயணனை கண்ட மகிழ்ச்சியிலே பேயாழ்வார் பாடுகிறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் சிறுக்கிளரும் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கண்டேன் என்னாழி வண்ணன்பால் இன்று என்று நாராயணனுடைய அந்த உருவத்தை பார்த்து பேயாழ்வார் பாடினார். நாராயணன் இவர்களுக்கு அருள் புரிந்து மறைந்தான். அதன்பின் பல இடங்களுக்கு சென்று யாத்திரைகள் செய்து நாராயணனுடைய பாடல்களை பாடி நெடுங்காலம் இவர்கள் வாழ்ந்தார்கள் என்று பரம்பரை போகிறது. இப்பொழுது இவர்கள் எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் என்று பார்த்தால், இவர்கள் முதலாழ்வார்கள், ஆகவே மூத்தவர்கள், பண்டை காலத்திலே வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய காலத்தை பற்றி மிக தெளிவாக வரையறுக்கக்கூடிய தகவல்கள் இல்லை. இருந்தாலும் ஓரளவிற்கு இந்த சில இலக்கிய சான்றுகளை வைத்து பெரியவர்கள் இவர்களுடைய காலத்தை கணித்திருக்கிறார்கள். யாப்பெருங்கலம் என்று ஒரு நூல் உண்டு. யாப்பு இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய நூல் சமண முனிவரான அமிர்தசாகரர் இயற்றியது. அதற்கு விருத்தியுரை என்றால் அதை விரிவாக உரை செய்வது. அந்த விருத்தியுரையை செய்தவர் குணசாகரர், அதாவது அமிர்தசாகரருடைய சீடர் என்று சொல்வார்கள். ஆனால் அதற்கு மிக தெளிவான ஆதாரம் இல்லை. அந்த விருத்தியுரை ஆரிடச் செய்யுள் என்ற ஒரு செய்யுள் வகையை பற்றி குறிப்பிடுகிறது. அதை பற்றி பேசப்போனால் இது தமிழ் இலக்கண வகுப்பாகிவிடும். ஆகவே அதை ஒதுக்கிவிட்டு இந்த ஆரிடச் செய்யுள் என்பது ஒரு செய்யுளினுடைய முழு வார்த்தையையும் தராமல் முற்றுப்பெறாமல் விட்டுவிடுவது என்பது மட்டும் சொல்லி அமைகிறேன். அந்த ஆரிடச் செய்யுளை பாட வல்லவர்கள் முக்காலமும் உணர்ந்த இருடிகள் என்று இந்த விருத்தியக்காரர் எழுதி செல்கிறார். அந்த இருடிகள் யாவர் என்ற பேச்சுக்கு பொய்கையார், பூதத்தார், காரைக்கால் பேயார், மூலர், குடமூக்கிற் பகவர் என்ற புலவர்களை பற்றி சொல்லி வருகிறார். அதற்கான மேற்கோள்களையும் அந்த விருத்தியுரையில் அவர் கொடுத்திருக்கிறார். இதில் சொன்னபடி பொய்கையார், பூதத்தார் என்பவர் நம்முடைய பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும். காரைக்கால் பேயார் என்பவர் காரைக்கால் அம்மையார். மூலர் திருமூலர். இந்த இவர் எடுத்துக்காட்டிய அந்த மூலருடைய செய்யுள் திருமந்திரத்திலும் வந்திருக்கிறது, 204வது செய்யுளாக. ஆக இவர்கள் எல்லாம் சமகாலத்தவர்கள் என்பதை வைத்து கிட்டத்தட்ட ஒரு 5-6ஆம் நூற்றாண்டு வாக்கில் இவர்கள் அனைவரும் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. குடமூக்கிற் பகவர் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் பின்னால். இந்த பொய்கையார் என்பவர்தான் தமிழ் புலவரா என்று பார்த்தால், பின்னாளிலே ஒட்டக்கூத்தர் மூவருலா என்று ஒரு நூலை எழுதினார். விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன் ஆகிய 3 பேருக்கும் ஆசானாக இருந்த ஒட்டக்கூத்தர் அந்த மூவரையும் பற்றி உலா பாடியிருக்கிறார். அந்த உலாவிலே, விக்ரம சோழன் உலாவிலே சொல்லும்போது, மேதக்க பொய்கை கவிகொண்டு வில்லவனை பாதத் தலைவிட்ட பார்த்திபனும் என்று கோச்செங்கடானனை பற்றி பாடுகிறார். கோச்செங்கட் சோழனை பற்றி. அப்படி என்றால் என்ன என்றால், கோச்செங்கனானுக்கும் சேரமான் கணைக்கால் இரும்புரைக்கும் நடுவே ஒரு பெரிய போர் நடந்தது. அந்த போரிலே சோழன் வெற்றி பெற்று கணைக்கால் இரும்புரையை சிறைப்பிடித்து அவனை சங்கிலியால் கட்டி வைத்து விட்டான். இதை கேட்ட இந்த பொய்கையார் என்ற புலவர் களவழி 40 பதினெண்கீழ் கணக்கு நூல்களில் ஒன்றான களவழி 40 என்ற நூலை பாடி சோழனிடம் சென்று சேரனை விடுவிக்க சொன்னார். அதனால் சேரன் விடுவித்தான் என்பது வரலாறு. அப்படி விடுவித்த அந்த சோழன் கோச்செங்கனானை அந்த மாதிரி செய்ய சொன்னவர் பொய்கையாழ்வார் என்று ஒட்டக்கூத்தர் சொல்லி செல்கிறார். அதற்காக ராஜராஜ சோழன் உலாவிலே மிக தெளிவாக அதை யார் என்று சொல்கிறார். சொல்மாலை நல்லவன் பொய்கை களவழி 40 வில்லவன் கால் தலையை விட்டகோன் என்று சொல்கிறார். இதில் என்ன என்று பார்த்தால், பொய்கைக்கு அவர் கொடுக்கின்ற அடைமொழி சொல்மாலை நல்லவன். இந்த சொல்மாலை நம்ம எங்கே பார்த்தோம்? சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை என்று அவருடைய முதல் திருவந்தாதியினுடைய முதல் பாடலிலே அவர் பாடுகிறார். அந்த சொல்மாலையை எடுத்துக்கொண்டு ஒட்டக்கூத்தர் பின்னாலே இங்கே சொல்கிறார். இது ஒரு ஆதாரம். அதைப்போல பேராசிரியர் நச்சினார்க்கினியார் ஆகியவர் செய்த உரைகளிலும் பொய்கையார் முதலிய அந்தாதி செய்யுள்கள் என்று இவர்களுடைய அந்தாதி செய்யுள்களை அவர்கள் மேற்கோள் காட்டி செல்கிறார். ஆகவே இந்த பொய்கையார் என்ற புலவர், பூதத்தார் என்ற புலவர், இவர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட அந்த களப்பிரர் ஆட்சி காலத்தினுடைய இறுதி காலத்தில் பக்தி இயக்கம் தோன்றுவதற்கு சற்று முன்னால் வாழ்ந்தவர்கள் என்பதை நாம் அனுமானிக்கலாம். இதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த காலத்திலே பெரும் சமய பூசல்கள் நடக்கவில்லை. இந்த சமண சைவ
வைணவ சம்பிரதாயங்களுக்கு நடுவேயான சண்டைகள் அப்பொழுது இல்லை என்பதை நாம் இந்த முதல் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலாலே தெரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, அரியும் அரணும் ஒன்றே என்று போற்றும் இந்த பாசுரம் பொந்திகழும் மேனி புரிசடையும் புண்ணியனும் நின்று உலகம் தாய நெடுமாலும் என்றும் இருவர் அங்கத்தான் திரிவரேனும் ஒருவர் அங்கத்து என்றும் உளன் என்று பொய்யாழ்வார் பேசுகிறார். 2 பேரும் உடலால் வேறு வேறு என்றாலும் ஒருவர்தான் என்ற ஒரு கருத்தை இங்கே பொய்கையார் பதிவு செய்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவருடைய காலம் 5-6ஆம் நூற்றாண்டு என்பது நமக்கு தெரிகிறது. அடுத்ததாக நாம் திருமழிசை பிரானை பற்றி பார்ப்போம். இவர் பிறந்தது தை மாதம் மக நட்சத்திரம். சென்னைக்கு அருகில் உள்ள திருமழிசை, இப்பொழுது சென்னையிலே இருக்கின்ற திருமழிசையிலே பிறந்தவர் திருமழிசை ஆழ்வார். இவர் பிறந்தது ஒரு பிண்ட ரூபத்திலே பார்கவ முனிவருக்கு மகனாக பிறந்தார். பின்னால் அது குழந்தையாயிற்று. அதை திருவாளர் என்ற ஒருவர் வளர்த்தார். பல சமயங்களிலும் அந்த ஆழ்ந்த கருத்தை படித்துவிட்டு நாராயணனே முழு முதற் கடவுள் என்று கடைசியில் தெளிந்தவர் திருமழிசை ஆழ்வார். சில பேர் சிவவாக்கியர் என்ற சித்தர்தான் பின்னாளில் திருமழிசை ஆழ்வாராக ஆனார் என்று சொல்வார்கள். அது ஆராய்ச்சிக்குரியது. நாம் அதை தெளிவாக பின்னால் பார்க்கலாம். அப்படி நாராயணன் தான் முழுமுதற் கடவுள் என்று தெரிந்து கொண்டு திருவல்லிக்கேணி வந்து அங்கே தங்கியிருந்தார், தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது 3 முதலாழ்வார்களும் இவரை சந்தித்தார்கள், வயது முதிர்ந்த நிலையில் என்று குரு பரம்பரை சொல்கிறது. இது அவருடைய காலம் என்ன என்பதை கணிக்க ஓரளவில் உதவும். இவர் பாடிய பிரபந்தங்கள் நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம். திருவல்லிக்கேணியிலிருந்து பின்னால் காஞ்சிபுரத்தில் திருவக்காவில் வந்து இவர் தங்கியிருந்த போது அவருக்கு கணிகண்ணன் என்ற ஒரு சீடன் இருந்தான். அவர் மேல் இவருக்கு ரொம்ப பிரேமை. அந்த கணிகண்ணன் ஒரு வயதான மூதாட்டியை அன்பின் காரணமாக குமரியாக மாற்றினான் திருமழிசை பிரானுடைய அருளினால். அப்பொழுது அங்கே இருந்த பல்லவ மன்னனுக்கு இதை பார்த்தவுடன் தானும் இளவயத ஆளாக ஆக வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது. அதனால் கணிகண்ணனை கூப்பிட்டு என்னையும் இளைஞனாக மாற்று என்று கேட்டானாம். அப்பொழுது கணிகண்ணன் அதை மறுத்துவிட கணிகண்ணனை நாடு கடத்தி விட்டான் அந்த பல்லவ மன்னன். இதை கேள்விப்பட்ட திருமழிசை பிரான், கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவன் யான் செல்கின்றேன், நீயும் உன் பையனாக பாய் சுருட்டிக்கொள். இவர் போனாலும் பரவாயில்ல, பெருமாளையும் நீயும் உன் பாயை சுருட்டின்னு வா அப்படி சொல்லி அந்த பெருமாளையும் கூட்டிக் கொண்டு போய்விட்டார். அதனால தான் அந்த பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், யதோத்தகாரி என்று திருவக்காவில் உள்ள பெருமாளுக்கு பெயர். அதற்கு பிறகு அந்த பல்லவ மன்னன் இவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவரை திருப்பி கொண்டு போனான் என்று அந்த சரித்திரம் சொல்லி செல்கிறது. யார் அந்த பல்லவ மன்னன் அப்படி என்று பார்த்தால், இவருடைய பாசுரத்திலே ஒரு பாட்டு, காப்பு மறந்தறியேன் கண்ணனே என்றிருப்பன் ஆப்பு அங்கு ஒழியவும் பல்லுயிர்க்கும் ஆக்கை கொடுத்து அடித்த கோனே குணப்பரனே உன்னை விடத் துணியார் மெய் தெளிந்தார் தாம். இதிலே கோனே குணபரனே என்று ஒரு சொல்லை போடுகிறார். பெருமாளுக்கு உரிய பல பெயர்கள் இருந்தாலும் இங்கே ஏன் இந்த விசேஷ சப்தத்தை அவர் சொல்ல வேண்டும் என்று பார்த்தால், அந்த பல்லவ மன்னன் மகேந்திரனுடைய பெயர் குணபரன் என்று பல கல்வெட்டுகளில் நாம் பார்க்கிறோம். இதை வைத்து பல ஆய்வாளர்கள் இவன் பல்லவ மன்னன் மகேந்திரவல்மனுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்று கணிக்கிறார். அந்த காலத்திலே பல சமயப்போர்கள் நடந்தன என்பது நமக்கு தெரியும். மகேந்திர பல்லவனே சமண மதத்திலிருந்து சைவனாக மாற்றப்பட்டவன். இப்படி பல சம்பிரதாயங்களுக்கு நடுவே நடந்த சண்டையை இவர் பல பாசுரங்களிலே பதிவு செய்திருக்கிறார். உதாரணமாக, அரியார் சமணர் அயர்த்தார் பௌத்தர் சிறியார் சிவப்பட்டார் செப்பில் வெறியாய மாயவனை மாலவனை மாதவனை ஏத்தாதார் ஈனவரே ஆதலால் இன்று என்று மற்ற சம்பிரதாயங்களை கடுமையாக விமர்சனம் செய்தவர் திருமழிசை ஆழ்வார். அதன் பின் குடந்தைக்கு சென்று அங்கே நாராயணனை தியானம் செய்து பரமபதம் அடைந்தார் என்று வரலாறு சொல்கிறது. இந்த நாம் பார்த்த யாப்பருங்கல விருத்தியுரையிலே குடமூக்கிற் பகவர் என்று ஒருவரை பார்த்தோம். அது திருமழிசை ஆழ்வார் என்று சொல்கிறார்கள். அதற்கான காரணம், அந்த விருத்தியுரையிலே
இந்த குடமூர்க்கீர் பகவர் என்பவர் வாசுதேவனார் சிந்தம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். அது திருச்சந்த விருத்தத்தை எழுதிய திருமிழிசை பிரான். திருச்சந்த விருத்தம் வாசுதேவனான நாராயணனை பாடுகிறது. அந்த நாராயணனை பற்றி எழுதிய திருமிழிசை ஆழ்வார் தான் இந்த குடமூர்க்கீர் பகவர் என்று சொல்கிறார்கள். ஆகவே அந்த மன்னவனுடைய காலம், முதலாழ்வார்கள் இவரை தரிசித்த விதம், இவற்றை எல்லாம் வைத்து 6-7 நூற்றாண்டுகளிலே திருமிழிசை பிரான் வாழ்ந்திருக்கக்கூடும் என்று கணிக்கிறார்கள். அடுத்ததாக நாம் பார்ப்பது குலசேகர ஆழ்வார். களப்பிரர்களுடைய ஆட்சி காலத்திற்கு பின்னால் தமிழகத்திலே பாண்டியர்களும் பல்லவர்களும் ஆட்சி செய்தார்கள் என்று நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட காவிரியை எல்லைக்கோடாக வைத்துக்கொண்டு சங்க காலத்திலே இருந்த மற்ற அரசர்களான சோழ அரசர்கள் சிறிது காலம் சிற்றரசர்களாக இருந்தார்கள் பல்லவர்களுக்கு. அதுவும் வரலாறு நமக்கு சொல்லும் செய்தி. அதே போலவே சேர நாட்டிலே மீண்டும் சேரர்களுடைய ஆட்சியை ஸ்தாபித்தவர் குலசேகர பெருமாள். இவர் அவதரித்த தலம் திருவஞ்சிக்களம். மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர். இவர் பெருமாள்கள் வம்சம் என்ற ஒரு புது வம்சத்தை ஸ்தாபித்தார். அதன் பின்னால் ஸ்தானு ரவி, பாஸ்கர ரவிவர்மன் என்ற பல சேர அரசர்கள் நாம் வரலாற்றில் வருவதை பார்க்கிறோம். அவர்களுக்கு எல்லாம் மூதாதையராக இருந்தவர் குலசேகர ஆழ்வார். இவர் பெருமாள் திருமொழி என்ற பிரபந்தத்தை எழுதினார். இவரும் இளவயது முதல் நாராயணனையே போற்றி வாழ்ந்தவர். ஆண்டவன் மீது அளவற்ற பக்தி செலுத்தியவர். அதனால் வைஷ்ணவ அடியார்களை தன்னுடைய அரண்மனையிலே கூட்டி வைத்து அந்த நாராயணனுடைய புகழை பற்றி பாடச் செய்து கேட்டு மகிழ்ந்தவர். பற்றற்று இருந்த இவருடைய நிலையை பார்த்த அந்த அரசாங்கத்தினுடைய மற்ற அதிகாரிகள்லாம், இப்படி அரசர் சதா சர்வ காலமும் பக்தியிலே இருக்கிறாரே, நாட்டு நிர்வாகத்தை யார் கவனிப்பது என்ற காரணத்தினாலே என்ன செய்தார்கள் என்றால், ஒரு ஆபரணத்தை திருடிவிட்டு அதை திருடிய பழியை ஒரு வைஷ்ணவ அடியார் மீது சுமத்தி விட்டார்கள். இவர் தான் திருடினார். அப்போவாவது இவருக்கு வைஷ்ணவர்கள் மேலே வெறுப்பு வந்து அரச நீதி பக்கம் திரும்புவார் என்ற காரணத்தினால். ஆனால் இவர் தன்னுடைய நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தார். ஒரு வைணவ அடியார் திருடமாட்டார், அப்படிப்பட்ட தீச்செயலை செய்ய மாட்டார். அதை எப்படி நிரூபிப்பது என்றால், ஒரு குடத்தினுள்ளே பாம்பை இட்டு அந்த குடத்தினுள்ளே நான் கையை விடுகிறேன். வைணவ அடியார் தவறு செய்திருந்தால் அந்த பாம்பு என்னை கடிக்கட்டும் என்று ஒரு தண்டனையை தனக்குத்தானே கொடுத்து கொண்டார் குலசேகர ஆழ்வார். ஆனால் பாம்பு அவரை கடிக்காமல் வெளியே வந்து விட்டது. இதை பார்த்த அதிகாரிகள் எல்லாம் பயந்து போய் அவர் காலடியிலே விழுந்தார்கள். தவறு செய்து விட்டோம் அரசே, நாங்கள் தான் இந்த வேலையை செய்தோம் என்று. ஆனால் குலசேகர ஆழ்வார் அவர்களை மன்னித்து விட்டார். அவர் கருணை உள்ளம் பொருந்தியவர். அதற்கு பிறகு தன்னுடைய இப்படியே போய்கொண்டிருந்தால் அரசும் ஒழுங்காக நடக்காது, நம்முடைய பக்திக்கும் இடையூறு வரும் என்று கருதி தன்னுடைய அரசை துறந்துவிட்டு பக்தியிலே ஈடுபட்டார் குலசேகர ஆழ்வார். இவர் காலத்திலே அணியரங்கன் திருமுற்றத்தை பல வைஷ்ணவ அடியார்கள் அலங்கரித்தனர். அதாவது திருவரங்கத்திலே பல வைணவ அடியார்கள் கூடி பெருமாளுடைய புகழை போற்றினார்கள். பல இடங்களுக்கும் சென்று வைஷ்ணவத்தை பரப்பினார்கள் என்பதால் ஆறு போல வரும் கண்ணா நீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேறு செய்யும் தொண்டர் என்று தொண்டர்களை போற்றினார். இவருடைய காலத்தை பற்றி நாம் பார்க்கும்போது இந்த சேர பெருமாள் வம்சத்தை உருவாக்கியவர் என்பதை மட்டும் தவிர பெரிய புராணத்திலே இதற்கு பற்றி ஒரு குறிப்பு வருகிறது. சேக்கிழார் ஒன்றை சொல்கிறார் சேரமான் பெருமாள் நாயனாரை பற்றி பேசும்போது. நீரின் மலிந்த கடல் அகழி நெடுமால் வரையின் கொடி மதில் சூழ் சீரின் மலிந்த திருநகர மதனில் செங்கோல் பொறையன் எனும் காரின் மலிந்த கொடை நிழல் மேல் கவிக்கும் கொற்றங்குடை நிழற்கீழ் தாரின் மலிந்த புயத்தரசன் தரணி நீத்து தவம் செய்தான். பொறையன் என்றால் சேரர்களுடைய வம்சத்தை குறிப்பது. பொறையர்களுடைய வம்சம். அந்த வம்சத்தில் உதித்த ஒரு அரசன் தரணி நீத்து தவம் சேர்ந்தான். அரச பதவியை விட்டுவிட்டு தவ வாழ்க்கையை மேற்கொண்டான் என்கிறார் சேக்கிழார் பெரிய புராணத்தில். அந்த தரணி நீத்து தவம் செய்த அரசனுடைய மகனான சேரமான் பெருமாளுக்கு அவர் முடிசூட்டினார் என்று அவர் சொல்லிச் செல்கிறார். அப்படி யார் அரசை விட்டார் என்றால் குலசேகர் பெருமாள் தானே சொல்லிக் கொள்கிறார். கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்தே இன்பமுறும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன் என்று சொல்லி அரசை விட்டுவிட்டு போய்விடுகிறார். ஆகவே சேரமான் பெருமாள் நாயனாருடைய தந்தை
குலசேகர ஆழ்வார் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். இதில் என்ன ஆச்சரியம் என்றால், அப்பா ஆழ்வார், மகன் ஒரு சைவ நாயனார். இப்படித்தான் அந்த காலத்திலே இருந்தார்கள் சமய ஒற்றுமையை பற்றி. இவர் அந்த சேர அரசு இப்பொழுது கேரளா மட்டும் இல்லாமல் குங்கு நாட்டையும் ஒட்டியிருந்தது என்பதற்கான ஒரு ஆதாரமாக கொல்லிகாவலன், கூடல் நாயகன், கோழிக்கோன், குலசேகரன் என்று இவர் தன்னை பற்றியே சொல்கிறார். இதை வைத்து 3 அரசர்களையும் இவர் வெற்றி கொண்டார் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் ராகவையங்கார் போன்ற அறிஞர்கள் அந்த காலத்திலே சேர அரசர்கள் தங்களை சந்திராதித்ய வம்சத்தினர் என்று சொல்லிக் கொள்வார்கள். பல கல்வெட்டுகளில் அப்படித்தான் வருகிறது. சந்திரன் வம்சம் பாண்டியர்களுடைய வம்சம், ஆதித்த வம்சம் என்பது சோழ வம்சம். இந்த 2 வம்சங்களையும் சேர்த்து உருவானது சேர வம்சம் என்ற காரணத்தினால்தான் இவர் கூடல் நாயகன், கோழிக்கோன், கூடல் என்றால் மதுரை, கோழி என்றால் உறையூர், அந்த உறையூரை தலைமையாக கொண்டு ஆட்சி செய்தவர் சோழர்களை குறிக்கும். அதனால் தான் இப்படி சொல்கிறார் என்று சொல்கிறார். ஸோ இவருடைய காலத்தை பார்த்தால் கிட்டத்தட்ட 7 முதல் 8 நூற்றாண்டுகளிலே அந்த பெருமாள் வம்சம் உருவான ஒரு காலகட்டமாக இது இருக்கலாம் என்று தெரிகிறது. இவரை பற்றி பல கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்கின்றன. பின்னாளில் 1ஆம் குலோத்துங்கனுடைய ஒரு கல்வெட்டு, தேட்டு அருந்திரல் தேனினை தென் அரங்கனை திருமாது வாழ் என்ற இவருடைய பாசுரத்தை புன்னை வனத்தில் இருந்து நம்முடைய நம்பெருமாள் கேட்டதாக, அதற்கு நிபந்தங்கள் தான் அளித்ததாக 1 குலோத்துங்கனுடைய ஒரு கல்வெட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது. அந்த கல்வெட்டு சொல்கிறது. இதே போல தற்போதைய பர்மாவில் உள்ள பாகன் என்ற ஒரு நகரத்திலே உள்ள ஒரு விஷ்ணு கோயிலில் குலசேகர ஆழ்வார் அருளியதாக சொல்லப்படுகின்ற முகுந்தமாலையினுடைய செய்யுளை கல்வெட்டாக பொறித்து வைத்திருக்கிறார்கள் பர்மாவில். அதை செய்தவர் சேரநாட்டினுடைய ஒரு வணிகர். அவருடைய பெயரும் குலசேகரன் தான். இந்த குலசேகர ஆழ்வாருடைய இந்த முகுந்தமாலையை வைத்து ஒரு கல்வெட்டு நம்முடைய பர்மாவில் கிடைக்கிறது. இவையெல்லாம் இந்த ஆழ்வார்களை பற்றி நமக்கு கிடைக்கின்ற அரிய செய்திகள். அடுத்ததாக திருமங்கை ஆழ்வாரை பற்றி பேசுகிறோம். ஆழ்வார்களிலே மிக உயர்ந்த ஸ்தானத்தை கொண்ட ஒருவர் திருமங்கை ஆழ்வார். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே அவதரித்தார் திருக்குறையிலூர் என்ற ஊரிலே. சோழ நாட்டின் ஒரு பகுதியான ஆலி நாட்டினுடைய தலைவர் இவர். கள்வர் குலத்தைச் சேர்ந்தவர் என்பதால் கலியன் என்று இவருக்கு பெயர். நீலன், பரகாலன் என்று பல பெயர்கள் இந்த ஆழ்வாருக்கு உண்டு. இவர் தொடாத இடமே இல்லை என்ற விதத்திலே பல பாசுரங்களை பல வகையிலே ஏற்றிருக்கிறார். பெரிய திருமொழி, தாண்டக வகையைச் சேர்ந்த திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெழுக்கூற்று இருக்கை, அதாவது 1 முதல் 7 வரை எண்ணிச் சென்று பிறகு 7லிருந்து 1 வரை கொண்டு செல்லும் ரதபந்தமாக கவிதை புனைவது மிக மிக கடினமான ஒன்று. அதை பாடியிருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதற்கு பிறகு மடல். இந்த மடல் ஏறுவது என்பது சங்க காலத்திலே உள்ளது. மடல் ஏறுவது என்னவென்றால், ஒரு தலைவி தலைவனை நிராகரித்து விட்டாள், அவனுடைய காதலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் என்ற காரணத்தினாலே அந்த தலைவன் பனை மரத்திலே குதிரை உருவத்தை செய்து அதன் மேல் ஏறிக்கொண்டு ஊர் முழுவதும் சுற்றி வருவானாம். இது ஏதோ ஒரு பைத்தியம் மாதிரி திரிகிறது என்பதற்காக அந்த மடல் ஏறுதல் என்பது ஒரு பெரிய அவமானமான ஒரு நிகழ்ச்சி. ஆனால் தலைவிக்காக தான் செய்கிறேன் என்று தலைவன் செய்வானாம். இதற்கு பல பாடல்கள் சங்க இலக்கியத்திலே உண்டு. ஆனால் அதை தலைகீழாக மாற்றி தன்னை நாயகியாகவும் பெருமாளை நாயகனாகவும் உருவகித்து திருமங்கையாழ்வார் சிறிய திருமடலையும் பெரிய திருமடலையும் எழுதினார். இப்படி பல தமிழ்ச்சுவை நிரம்பிய பாசுரங்களை அளித்தவர் திருமங்கையாழ்வார். வரலாறு எல்லாருக்கும் தெரிந்ததுதான், சுருக்கமாக சொல்கிறேன். இவர் குமுதவல்லி நாச்சியார் என்ற வைணவரை திருமணம் செய்து கொண்டார். அவருடைய தாக்கத்தினால் இவரும் பெரும் வைணவராக ஆகினார். பல கோயில்களுக்கு திருப்பணி செய்தார். அதற்கு தன்னுடைய பொருளையெல்லாம் செலவழித்தார். இவருக்கு பொருள் போதாமையின் காரணமாக சோழ அரசனுக்கு கொடுக்க வேண்டிய கப்பத்தையும் சேர்த்து செலவழித்து கோவில் கட்டினார். சோழராஜா சும்மா இருப்பானா, உடனே இவரை கூப்பிட்டு சிறையில் போட்டுவிட்டான், எனக்கு கப்பம் நீ தரவில்லை என்பதன் காரணமாக. அதற்கு பிறகு இவர் பெருமாளை வேண்ட, பெருமாள் காஞ்சிபுரத்திற்கு வா, உனக்கு தேவையான தொகையை தருகிறேன் என்று சொன்னதனால காஞ்சிபுரத்துக்கு போய் தொகையை பெற்று சோழ மன்னனிடம் செலுத்தி அந்த கடனை கழித்தார். ஆனால் அதன் பின்னும் சும்மா இல்லாமல் மீண்டும் திருப்பணிக்காக பொருள் வேண்டும் என்ற காரணத்தால் கொள்ளையடிக்க தொடங்கினார். ஒரு நாள் ஒரு திருமண கோஷ்டியை கொள்ளையடித்தார். அவர்களுடைய பொருள்களை எல்லாம் மூட்டையாக கட்டி தூக்கும்போது அவரால் தூக்க முடியவில்லை. அந்த மணமகனை பார்த்து, ஏதாவது நீ மந்திரம்
செய்தாயா, ஏன் என்னால் இந்த மூட்டையை தூக்க முடியவில்லை என்று கேட்டபோது அந்த மணமகன் அவரை அருகில் அழைத்து, ஆம், மந்திரம்தான் செய்தேன், அந்த மந்திரத்தை உனக்கும் உபதேசிக்கிறேன் என்று சொல்லி அந்த மந்திரோபதேசத்தை அந்த மணமகனாக வந்த நாராயணனிடமே பெற்று அதன் பின் பக்தியிலே ஆழ்ந்து பல இடங்களுக்கு சென்று பாசுரங்கள் பாடினார் திருமங்கை ஆழ்வார். இவருடைய ஒரு முக்கியமான பங்கு, தமிழை பற்றி பேசினோம், பக்தியை பற்றி பேசினோம். இவருடைய முக்கியமான பங்கு வரலாற்று ரீதியாக பல நிகழ்வுகளை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வந்திருப்பது. இந்த என்னை போல வரலாற்று ஆர்வலர்களுக்கு திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள் ஒரு பெரும் பொக்கிஷம். இவருடைய வீரச் செயல்களை பற்றி அமரிர் கடமா களியானை வலான், பெரிய யானைப்படையை உடையவன், ஒன்னலர் தங்களை வெல்லும் ஆடல் மா வலவன், மா என்றால் குதிரை, குதிரைப்படையை உடையவன், மறுவலர் தம் உடல் துணிய வாழ் வீசும் பரகாலன், பெரும் வாழ் சண்டையை செய்யக்கூடிய திறமையுள்ளவன் என்று இவரை பற்றியே பல பாசுரங்களில் பதிவு செய்து கொண்டு வருகிறார். இவருடைய காலம் என்னவென்று பார்த்தால் 2ஆம் நந்திவர்ம பல்லவன், பல்லவ மல்லன் என்று சொல்லக்கூடிய 2ஆம் நந்திவர்மனுடைய சமகாலத்தவர். அதற்கான பல குறிப்புகளை இவர் தந்திருக்கிறார். இவருடைய பெரிய திருமொழி, தேர்மன்னு தென்னவனை முனையில் செருவில் திரள் வாட்டிய பல்லவர்கோன் பணிந்த பரமேச்சுரமே விண்ணகரமே என்று பல இடங்களில் சொல்லி வருகிறார். அந்த பல்லவர்கோன் யார் என்று பார்த்தால், தேர்மன்னு தென்னவனை முலையில் செருவில் திரள் வாட்டிய தென்னவன் என்ற பாண்டியன். வரலாறு உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, பல முறை கேட்டிருப்பீர்கள். பல்லவ பாண்டிய வம்சங்கள் ஆரம்பித்த ஆரம்ப காலங்களிலே அவர்களுக்கு இடையே நட்புறவு இருந்தது. பின்னால் 2ஆம் பரமேஸ்வரனுடைய மகனான சித்திரமாயன் ஆட்சிக்கு வந்தபோது பெரும் குழப்பங்கள் நிகழ்ந்தன. பல்லவ அதிகாரிகள் எல்லாம் பீமவர்மனுடைய வம்சம், சிம்மவிஷ்ணுனுடைய தம்பி பீமவர்மனுடைய வம்சத்தில் வந்த பல்லவ பல்லனை இங்கே கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்தினார்கள், நந்திவர்மன் என்ற அபிஷேக பெயரோடு. அதனால் சித்திரமாயன் பாண்டியர்களிடம் துணை கேட்டான். அதிலிருந்து பாண்டிய பல்லவ போர்கள் ஆரம்பித்தன. தொடர்ந்து நடந்து வந்து 2 வம்சங்களும் அழிந்தே போயின. சோழர்கள் வந்தார்கள். இது நமக்கு தமிழ்நாட்டு வரலாறு சொல்லிச் செல்லும் செய்தி. அப்படி நடந்த போர்கள் கடுமையாக இந்த பல்லவ மல்லவனான நந்திவர்மனுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே நடந்தது. இங்கே அவர் தேர்மன்னு தென்னவன் என்று சொல்லக்கூடியவர்கள் ராஜசிம்ம பாண்டியன். அவன் காலத்தில் தான் இந்த போர்கள் ஆரம்பித்தன. ராஜசிம்ம பாண்டியனுக்கு தேர்மாறன் என்ற ஒரு பெயர் உண்டு. பாண்டியர்களுடைய செப்பேடுகள் அவனை அப்படியே அழைக்கின்றன. அதனால் தேர்மன்னு தென்னவனை முறையில் செருவில் திரள்வாட்டிய, அது ஒரு குறிப்பு. அதற்கு பிறகு விடைத்திரல் வில்லவன் நென்மேனியில் வெறுவச் செரு வேல்வலங் கைப்பிடித்த படைத்திரல் பல்லவர்கோன் என்று பாடுகிறார் திருமங்கை ஆழ்வார். வில்லவன் என்றால் சேரன். அந்த சேரனை நெல்மேலி என்ற போர்க்களத்திலே இவன் தோற்கடித்தான் என்று பதிவு செய்கிறார். பின்னால் நிறந்தவர் மண்ணையில் புன்னுகர் வேல் நெடு வாயில் உருகச் செருவில் என்று மண்ணையில் நடந்த போரை பற்றியும் பேசுகிறார் திருமங்கை ஆழ்வார். இதற்கெல்லாம் ஆதாரங்கள் எங்கே இருக்கின்றன என்றால், நந்திவர்மனுடைய படைத்தளபதியான உதயச்சந்திரன் உதயேந்திரம் செப்பேடுகள் என்ற ஒரு செப்பேடுகளை தானமாக அளித்தான். அந்த செப்பேடுகளிலே மண்ணைக்குடி கிராமே பாண்டிய சேனாம் ஜீதவன் என்று பாண்டிய சேனையை மண்ணையில் வென்றதாக உதயச்சந்திரன் எழுதுகிறான். அதே போல நிம்பவனம், சூதவனம், நெல்வேலி, சங்கரா கிராமம் என்று பல இடங்களை பற்றி பட்டியலிடுகிறது உதயேந்திரம் செப்பேடுகள். அதை பற்றியெல்லாம் திருமங்கை ஆழ்வாரும் அந்த பரமேச்சுர விண்ணகரத்தை பற்றி பேசும்போது பாடுகிறார். அதே போலவே மன்னவர் தொண்டையர்கோன் வணங்கும் நீள்முடி மாலை வைரமேகன் என்று அட்டபயகர பதிகத்திலே பாடுகிறார். இந்த வைரமேகன் என்பது 2 பல்லவ மன்னவர்களுடைய பெயர். ஒன்று 2ஆம் நந்திவர்மன், அவனுடைய மகன் தந்திவர்மன். 2 பேருக்குமே இந்த வைரமேகன் என்ற பெயர் உண்டு. ஆனால் இந்த வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கும்போது நந்திவர்மன் என்ற பெயரையுடைய வைரமேகனுக்கு பற்றித்தான் இந்த பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார் என்று அறிஞர்கள் சொல்கிறார். போலவே இன்னொரு பாசுரத்திலே ஒன்று சொல்கிறார். பப்பவப்பர் மூத்தவாறு பாழ்ப்பது சீத்திருளை என்று பெரிய திருமொழியில் சொல்கிறார். இந்த பப்பவப்பர் என்பது பப்பர் அப்பர் என்று தமிழிலே பிரியும். பப்ப பட்டாரகர் பப்பசுவாமி என்ற வடமொழி சொல்தான் பப்பர் அப்பர் என்று தமிழிலே வருகிறது. இவர் தன்னை இந்த பப்பவப்பரை பார், இவர் வயதாகிவிட்டது, உடம்பெல்லாம் சீழாகிவிட்டது என்று பெண்கள் தன்னை கேலி செய்யும் முன்பாக நான் வதறி சென்று
பத்ரிநாதனை தரிசனம் செய்து வர வேண்டும் என்று சொல்கிறார். அப்போவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு பத்ரிநாத் போகணும்னா நல்லா ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு, வயசான பிறகு போக முடியாது. அப்படி தன்னை பப்பர் என்று இவர் சொல்கிறார் என்றால் இவருக்கு பப்ப பட்டாரகர் என்ற பெயர் இருந்திருக்கிறது. இது எப்படி தெரிகிறது என்றால், பல்லவர்கள் தங்களுடைய ஞான குருவை பப்ப பட்டாரகர் என்று மரியாதையோடு அழைப்பது வழக்கம். 3ஆம் நந்திவர்மனுடைய வேலூர்பாளையம் செப்பேடு அது ஒரு சிவன் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தத்தை பற்றி பேசுகிறது. அதை கட்டியவர் 3ஆம் நந்திவர்மனுடைய தெள்ளாரெழுந்த நந்திவர்மன், இவன் அல்ல, பல்லவ மல்லன் அல்ல. 3ஆம் நந்திவர்மனுடைய ஞான குருவான யக்ஞபட்டர் என்பவர். அவர் ஒரு பெரும் சிவபக்தர், வேதாந்தத்தில் ஆழ்ந்து திகழ்ந்தவர். அவரை மரியாதையாக பப்பபட்டாரகர் யக்ஞபட்டர் என்று 3ஆம் நந்திவர்மன் வேலூர்பாளையம் செப்பேடுகளிலே பதிவு செய்கிறார். அதேபோல காசக்குடி செப்பேடுகளிலே 2ஆம் நந்திவர்மன் பப்பபட்டாரக பாதானுத்திய வர்த்தமான மகிம்னா என்று தன்னுடைய குருவையும் பப்பபட்டாரகர் என்று பதிவு செய்கிறார். ஆனால் அவர் யார் என்று சொல்லவில்லை. அதை திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார், தான் தான் அந்த பப்பபட்டாரகன் என்று. ஆகவே நந்திவர்மனுடைய ஞான குருவாக இருந்தவர் திருமங்கை ஆழ்வார். அந்த நந்திவர்மனுடைய அரச சின்னங்கள், அந்த காலத்திலே அரசனுக்கென்று தனி சின்னங்கள் உண்டு. அப்படிப்பட்ட சின்னத்திலே சிறப்பு மிக்கது அவனுடைய அரண்மனையில் இருந்த கடுவாய் என்ற ஒரு வாத்தியம். இப்பொழுது குடமுழா என்று சொல்கிறோம் அல்லவா, அது போன்ற ஒரு வாத்தியம். அதை முழங்கினால் கடல் போல அதனுடைய சப்தம் வருமாம். பெரிய திருமொழியிலே சொல்கிறார், கடல் போன் முழங்கும் குரற் கடுவாய் பறையுடைய பல்லவர்கோன் என்று நந்திவர்மனை பற்றி சிறப்பாக பேசுகிறார். இதை சாளுக்கியர்களுடைய கேந்தூர் செப்பேடுகள் பதிவு செய்கின்றன. கேந்தூர் செப்பேடுகள் என்பது கீர்த்திவர்மன் என்ற அரசனால் வெளியிடப்பட்டவை. அந்த அரசன் தன்னுடைய முன்னோனான 2ஆம் விக்ரமாதித்தன் காஞ்சியில் சென்று பல்லவனை வென்றதை பற்றி சொல்லும்போது, பல்லவ மல்லனை வென்று அவனுடைய கடுவாய் என்ற வாத்தியத்தை எடுத்துக்கொண்டு வந்தான் 2ஆம் விக்ரமாதித்தன் என்று பதிவு செய்கிறான். கடுமுக வாதித்ர சமுத்திர கோஷாபிதான என்று கேந்தூர் செப்பேடுகள் அதை பதிவு செய்கின்றன. சமுத்திர கோஷாபிதான, கடல் போல் முழங்கும் கடுவாய் என்று திருமங்கையாழ்வார் சொன்னதை அப்படியே கேந்தூர் செப்பேடுகளும் பதிவு செய்திருக்கின்றன. இதேபோல உலகுடை மன்னன் தென்னவனை கன்னிமாமதில் சூழ் கருவூர் விருவ, கருவூரில் பாண்டியனோடு சண்டையிட்டான் என்று சொல்லி முடிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். இந்த பாண்டியன் யார் என்று பார்த்தால் ராஜசிம்ம பாண்டியனுடைய மகனான பராந்தக நெடுஞ்சடையன். தளவாய்புரம் செப்பேடுகள் பராந்தக நெடுஞ்சடையன் தான் கருவூரில் வென்றதாக கூறுகின்றன பல்லவனை எதிர்த்து. நந்திவர்ம பல்லவன் கிட்டத்தட்ட 65 ஆண்டுகள், அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு மன்னன் தமிழக வரலாற்றில். அதனால் தந்தையுடனும் சண்டை, மகனோடும் சண்டை. அந்த 2 தகவலையும் திருமங்கை ஆழ்வார் பதிவு செய்திருக்கிறார். இவர் பதிவு செய்த இன்னும் 2 சரித்திர நிகழ்ச்சிகள், கோச்செங்கட் சோழன் சிவபெருமானுக்கு 70 கோவில்கள் கட்டியது. அந்த வரலாற்றை பற்றி நேற்று நாம் பார்த்தோம். இருக்கிலங்கு திருமொழிவாய் எண்தோள் ஈசர்க்கு எழில்மாடம் 70 செய் உலகமாண்ட திருக்குலத்து வளச்சோழன் என்று திருநாரையூர் பதிகத்திலே இவர் பாடுகிறார். ஏனென்றால் திருநாரையூர் மாடக்கோயிலையும் கட்டியவன் கோச்செங்கனான். அவன் இந்த 70 கோயில்களை மட்டும் கட்டி சிவனுக்காக மட்டும் கட்டவில்லை. இதை அப்பர் பெருமானும் தன்னுடைய பதிகத்திலே எழுதுகிறார், 70 கோயில்களை கட்டிய கோச்செங்கட் சோழன் என்று. இதை திருமங்கை ஆழ்வாரும் சொல்கிறார். அதேபோல கடி பொழில் சூழ் நெடுமருகிற் கமலவேலி பொற்புடைய மலையரையன் பணிகின்ற பூங்கோவலூர் என்று திருக்கோவலூரில் ஆட்சி செய்த மலையமான் அரசரை பற்றியும் இவர் பாடியிருக்கிறார். இப்படி பல சரித்திர நிகழ்ச்சிகளை, மன்னர்களை பற்றி ஆவணப்படுத்தியது திருமங்கை ஆழ்வார். இவரை பற்றி இப்பொழுது அடிக்கடி சொல்கின்ற ஒரு அவதூறு செய்தியை இங்கே சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை. திருமங்கை ஆழ்வார் நாகப்பட்டினத்தில் உள்ள புத்தர் சிலையை கொள்ளையடித்து திருவரங்கத்திலே மதிலை கட்டினார் என்று சொல்கிறார்கள். அதாவது நேற்றைக்கே நாம் பார்த்தோம், ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டால் அதை முழுவதுமாக எடுத்துக்கொண்டு பேச வேண்டும். செலக்டிவாக அதிலிருந்து ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசவே கூடாது. வரலாற்று ரீதியாக பார்த்தோமானால் நாகப்பட்டினத்திலே பௌத்த விகாரம்
ராஜராஜ சோழனுடைய காலத்தில் தான் கட்டப்பட்டது. அதுதான் சூடாமணி விகாரம். அதற்கு முன்னால் விகாரம் இருந்திருக்கக்கூடாது என்பதல்ல, அதற்கான வரலாற்று ஆதாரங்கள் இல்லை. நரசிம்மவர்மன் காலத்திலே வந்த யுவான் சுவாங் நாகப்பட்டினம் போயிருக்கிறார். இந்தியாவில் உள்ள பௌத்த விகார கலைஞர்கள் பற்றியெல்லாம் அவர் எழுதியவர். நாகப்பட்டினத்தில் உள்ள சூடாமணி விகாரம் எந்த விகாரத்தை பற்றியும் அவர் எழுதவில்லை. அதற்கு பிறகு ராஜசிம்ம பல்லவன் ஒரு புத்தர் கோயிலை கட்டியதாகவும் அதில் கோஹோச்சே என்ற ஒரு கல்வெட்டை பொறித்ததாகவும் சீன நூல்கள் சொல்கின்றன. பல்லவ ஆவணங்களில் அதை பற்றி எதுவுமே இல்லை. அப்படியே இருந்தாலும் அது எந்த இடத்தில் கட்டப்பட்டது என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை. ஒரு தங்க புத்தர் சிலையுள்ள விகாரம் ஒன்று தமிழகத்தில் இருந்தது என்பதற்கான ஆதாரங்கள் எந்த வரலாற்று நூலிலும் இல்லை. குரு பரம்பரையில் இது இருக்கிறது, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் நீங்கள் அதையே எடுத்துக்கொண்டாலும் குரு பரம்பரை சொல்வதென்ன? நான் ஒரு காலத்திலே கல்வனாக இருந்தேன் என்று திருமங்கை ஆழ்வாரே சொல்கிறார். கல்வானானே நான் படி செய்திருப்பேன் கண்டவாதிரி தந்தேனும் என்று தன்னுடைய பாசுரத்திலே சொல்லும்போது, நான் கல்வனாக இருந்தேன், தவறு செய்தேன், இப்பொழுது நாராயணனுடைய அருளால் சிக்கன திருவருள் பெற்றேன் என்று பாடி முடிக்கிறார் அவர். ஆகவே இதை அவர் செய்தது கல்வனாக இருந்தது. அதை ஒரு குற்றமாக எடுத்துக்கொண்டு அவர் மேல் குறை சொல்வது தமிழையும் பக்தியையும் வரலாற்றையும் அறியாதவர்கள் சொல்லும் செய்தி என்பதை நான் இங்கே சொல்கிறேன். இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு சமகாலத்திலே பல ஆழ்வார்கள் வாழ்ந்தார்கள். தொண்டரடி பொழி ஆழ்வார் அவர்களில் முக்கியமானவர். இவர் மார்கழி கேட்டையில் பிறந்தவர், திருமண்டங்குடியிலே. இவருடைய இயற்பெயர் விப்ரநாராயணர். மற்ற ஆழ்வார்கள் பல இடங்களுக்கு சென்று நாராயணனை பற்றி பாடினார்கள். இவர் திருவரங்கத்திலே இருந்து நாராயணனை பற்றி பாடினார். அதுதான் மற்றவர்களுக்கும் இவருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். நந்தவனம் அமைத்து பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். அப்பொழுது ஒரு கணிகை தேவதேவி என்பவள் இவரை எப்படியாவது தன் வசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன் வசத்தில் ஆழ்த்திவிட்டார். பெருமாள் இதை பார்த்து இவரை எப்படி விடுவிப்பது என்ற காரணத்தினால் தன்னுடைய கோவிலில் இருந்த ஒரு தங்க வட்டிலே கொண்டு போய் தேவதேவியினுடைய வீட்டிலே, நான் தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய சிஷ்யன், அவர் உங்களிடம் கொடுக்க சொன்னார் என்று அந்த வட்டிலை கொடுத்து விட்டு போய்விட்டார். மறுநாள் அரசனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. தேடுகிறான் எல்லா இடத்திலும். கடைசியில் அது தேவதேவியினுடைய வீட்டில் இருப்பதை கண்டறிகிறார்கள். அந்த அம்மா காட்டி கொடுத்தாங்க. எனக்கு தெரியாதுங்க, தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சிஷ்யன்னு ஒருத்தர் வந்து கொடுத்தார், அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு. தொண்டரடிப்பொடி சொல்கிறார், எனக்கு சிஷ்யனே கிடையாது, யார் கொண்டு போய் கொடுத்தாலும் தெரியலையேன்னு. ஆனால் அரசன் அதை மறுத்து சிறையில் போடுகிறான். அதற்கு பிறகு சுவாமி கனவிலே வந்து இவரை பற்றி சொல்லி இவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அதன் பின் மயக்கத்திலிருந்து ஆழ்ந்து பெருமாளுக்கே தொடர்ந்து சேவை செய்கிறார். துவளத் தொண்டாய தொல்சீர் தொண்டர் அடிப்பொடி என்று தொண்டர்களுடைய அடிப்பொடியாக இவர் தன்னை கருதி கொண்டு பகவான் மேல் பக்தி செலுத்தியவர். இவருடைய காலத்திலும் சமய பூசல்கள் ரொம்ப கடுமையாக இருந்ததை இவர் எழுதியிருக்கிறார். சுவாமி அரங்கனை நம்மாழ்வாரை அழைத்து திருவதி உலா வரும்போது அந்த திருவீதி உலா நடைபெறக்கூடாது என்பதற்காக பௌத்தர்கள் தூக்கு போட்டுக்கொண்டு இறந்து விடுவார்கள். அதனால் சுவாமி போக முடியாது, திரும்பி வந்துடும். இதை பார்த்து மனம் வெதும்பி பாடுகிறார். புலையரமாகி நின்ற புத்தோடு சமணமெல்லாம் கலையறக் கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதான் தலை அறுப்புண்டு சாவே, நான் தலையை வெட்டிட்டு கூட இறந்து போயிடுவேன், இதெல்லாம் பார்த்து என்னால் சகிக்க முடியலையே என்று மனம் வெதும்பி பாடுகிறார் தொண்டரடிப்பொடி. இந்த திருவரங்க கோயில் மதிலை திருமங்கையாழ்வார் கட்டும்போது தொண்டரடிப்பொழி அதை பார்த்தார் என்று 6000 படி குரு பரம்பரை சொல்கிறது. அதிலிருந்து இவர்கள் சமகாலத்தவர்கள் என்பதிலே தெரிந்து கொள்ளலாம். இதற்கு மிகவும் உறுதியான ஒரு ஆதாரம், கரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டுகொண்டேன் கண்ணினை கழிக்குமாறே என்று இவருடைய பாசுரம். இது இவர் இயற்றிய திருமாலையிலும் வருகிறது, திருமங்கையாழ்வார் செய்த திருக்குறுந்தாண்டகத்திலும் வருகிறது. ஒரே 2 வரிகள் அப்படியே வருகின்றன. இதிலிருந்து இவர்களுடைய காலம் மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. 105 ஆண்டுகள் வாழ்ந்து பரமபதம் அடைந்தவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இவருடைய காலமும் 8ஆம் நூற்றாண்டு. அடுத்ததாக ஞானாசிரியரான நம்மாழ்வாரை பற்றி பார்ப்போம். இவர் வைகாசி விசாகத்திலே பிறந்தவர். ஆழ்வார் திருநகரி என்னும் திருக்குறுகூரிலே பிறந்தவர். சடகோபர் என்ற பெயர் உண்டு. சடம் என்ற ஞானத்தை அழிக்கின்ற வாயுவை பார்த்து கோபித்ததால் சடகோபர் என்ற பெயரை பெற்றவர். பாண்டிய மன்னர்களுக்கே உரிய பெயர்களான மாறன், பராங்குசன் ஆகிய பெயர்களையும் இவருக்கு உண்டு. இதிலிருந்து இவர் பாண்டிய அரச வம்சத்தினோடு ஏதோ ஒரு வகையிலே தொடர்பு கொண்டிருந்தவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். காரி, உடையநங்கை ஆகியவருக்கு மகனாக பிறந்தவர். இளவயதிலே இவர் பேசாமல் இருந்த காரணத்தால் ஆழ்வார் திருநகரியினுடைய எம்பெருமானை பிரார்த்தித்தனர். அதன் பின் அவருடைய அருளினால் ஒரு புளிய மரத்தடியில் ஒரு குகையிலே சென்று யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்தவர். யோகத்தில்
இவருடைய வரலாறும் மதுரகவி ஆழ்வாருடைய வரலாறும் சேர்ந்தே செல்கிறது என்று பார்த்தோம். அதனால் ஓரளவுக்கு இங்கே ஓவர்லாப் இருக்கும், அதை பார்த்துக்கணும். 4 பிரபந்தங்களை செய்திருக்கிறார் இவர். 4 வேதங்களுடைய சாரங்களையும் தமிழிலே தந்தவர். திருவிருத்தம் ரிக்வேத சாரம், திருவாசிரியம் யஜுர்வேத சாரம், பெரிய திருவந்தாதி அதர்வண வேதத்தினுடைய சாரம், திருவாய்மொழி சாமவேத சாரம். ஆழ்வார்களிலே 1000ங்களுக்கும் மேற்பட்ட பாசுரங்களை திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் தான் பாடியிருக்கிறார்கள். இவர் ஒரு பாசுரத்திலே புலிக்குடி கிடந்து வரகுண மங்கை இருந்து என்று சொல்கிறார். இந்த வரகுண மங்கை சீவரமங்கலம் ஆகிய தலங்கள் வரகுணன் என்று அழைக்கப்பட்ட பராந்தக நெடுஞ்சடைய பாண்டியனால் உருவாக்கப்பட்டவை. சீவரமங்கலம் செப்பேடுகள் இதை பற்றி பேசுகின்றன. பராந்தக நெடுஞ்சடையன் தன்னை பரம வைஷ்ணவன் தானாகி நின்றிலங்கும் மணி நீண்முடி நிலமன்னவன் நெடுஞ்சடையன் என்று சொல்லிக் கொள்கிறான். பரம வைஷ்ணவனான பராந்தக நெடுஞ்சடையன் உருவாக்கிய இந்த தலங்களை நம்மாழ்வார் பாடியதால் இவனும் அவனுடைய காலத்தை சேர்ந்தவர். நாம் ஏற்கனவே பார்த்தபடி திருமங்கை ஆழ்வார், நல்ல நந்திவர்மன், தொண்டரடிப்பொடி எல்லாரும் அதே காலத்தை சேர்ந்தவர்கள் என்று நமக்கு தெரிகிறது. 32 வருடங்கள் இருந்து பரமபதம் அடைந்தவர் அதே புளிய மரத்தடியில் இருந்து. இப்பொழுது மதுரகவி ஆழ்வார்க்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தால், உண்மையில் மதுரகவி ஆழ்வார் இவருக்கு முன்னால் பிறந்தவர். சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர். திருக்கோளூர் என்ற இடத்திலே பல இடங்களுக்கு யாத்திரை செய்து அயோத்திக்கு சென்று அங்கே ராமபிரானை பாடி அங்கேயே இருந்துவிட்டு தென்னாட்டிற்கு வருகிறார். அவருக்கு ஒரு ஒளி தென்படுகிறது. அந்த ஒளி எங்கிருந்து வருகிறது என்று தேடிச் செல்கிறார். நம்மாழ்வாரை ஆழ்வார் திருநகரிலே பார்க்கிறார். பார்த்துவிட்டு அவரிடம் ஒரு கேள்வியை கேட்போம் என்று, செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேட்கிறார். இதற்கு பல ஆழ்ந்த தத்துவங்கள் உண்டு. அதை பேசுவதற்கு ஒரு நாள் போதாது. அதற்கு நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும், அதாவது செத்துப்போகின்ற இந்த உடம்பிலே ஆன்மா வந்து பிறந்தால் அது எங்கே இருக்கும் என்ற கேள்விக்கு அது இந்த உலகத்தில் செய்யப்படுகின்ற கடனை கடித்து கொண்டு இங்கேயே இருக்கும். இதுக்கு விளக்கம் நான் சொன்ன மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம், மேலெழுந்த வாரியாக சொல்கிறேன். இதை கேட்டு மதுரகவி ஆழ்வார் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அவர் சொன்ன அந்த பிரபந்தங்களையும் பாசுரங்களையும் கேட்டு ஆவணப்படுத்தினார். அவர் கூடவே இருந்தார். நம்மாழ்வார் பரமபதம் அடையும் வரையிலே நம்மாழ்வாரை போற்றி கண்ணினும் சிறுத்தாம்பு என்ற பாசுரத்தை இவர் இயற்றினார். மற்றவர்களெல்லாம் நாராயணனை பாடினார்கள், மதுரகவி நம்மாழ்வாரையே பாடினார். அதன் பின் அவருடைய அச்சாவதாரத்தை கோவிலில் எழுந்தருளச் செய்தார். நம்மாழ்வாருடைய பாசுரங்களை பல இடங்களில் சென்று பாடினார். அப்பொழுது மதுரை தமிழ்ச்சங்கத்தில் இருந்த புலவர்கள் எங்களுடைய தமிழ்தான் சிறந்தது நம்மாழ்வாருடைய தமிழை விட என்று இவருடன் சண்டை போட்டார்கள். அதனால் இவர் கண்ணன் கழினேன் நன்னும் மணமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்று அவருடைய திருவாய்மொழி அந்த பாசுரத்தை ஒரு ஓலையில் எழுதி அவரிடம் கொடுத்து சங்கப்பலகையில் வைக்க சொன்னார். சங்கப்பலகை அந்த 300 புலவர்களுடைய பாடல்களை தள்ளியது, இந்த பாடலை மட்டும் நிலைநிறுத்தி கொண்டது என்று வரலாறு. முக்கியமாக ஆனைமலை யோக நரசிம்மர் கோவிலிலே ஒரு கல்வெட்டு. அங்கே யோக நரசிம்மருடைய கருவறையின் இரு புறத்திலும் ஒன்று தமிழ் கல்வெட்டு, இன்னொன்று சமஸ்கிருத கல்வெட்டு. ரெண்டுமே நமக்கு முக்கியம் என்பதை அந்த கோவிலே உணர்த்தியது. இது 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பராந்தக நெடுஞ்சடையனுடைய காலத்தில் தான் பல குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டன. இப்பொழுது சர்ச்சையில் உள்ள திருப்பரங்குன்றம், ஆனைமலை, கழுகுமலை போன்ற பல கோயில்கள் அந்த காலத்தில் கட்டப்பட்டன. அப்படி இந்த யானைமலை கோவிலை கட்டியவர் பாண்டிய மன்னன் பராந்தகனின் அமைச்சரான மதுரகவி. கலியாண்டு 3871 பகவானின் திருவுருவை நிறுவினார், பிராமணர்களுக்கு ஒரு அக்ரஹாரத்தையும் நிறுவினார் என்று இந்த கிரந்தத்தில் எழுதப்பட்ட சமஸ்கிருத கல்வெட்டு சொல்கிறது. இதை வைத்துக்கொண்டு இந்த மதுரகவிதான் மதுரகவி ஆழ்வார் என்று சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இது ஆய்வுக்குரியது, இன்னும் ஆழமாக ஆய்வு செய்யக்கூடிய ஒன்று. அடுத்ததாக திருப்பாண ஆழ்வார். இன்று காலையிலே பார்த்தோம், மிக அற்புதமான ஒரு நடன நிகழ்ச்சி. அதற்கு பிறகு திரு ராஜகோபாலன் அவர்கள் மிக தெளிவாக அந்த வரலாற்றை சொல்லிவிட்டார். ஆகவே எனக்கு சொல்வதற்கு அதிகமில்லை, நீங்களே பார்த்தீர்கள். இறைவனுடைய பெருமையை பாடினார். எப்படி நந்தனார் தன்னுடைய குலத்தை நினைத்து தாட்சியாக வெளியிலே இருந்தாரோ அதே போல திருப்பாண ஆழ்வாரும் திருக்காவிரி கலையிலிருந்தே பெரிய பெருமாளை பாடினார்.
அதற்கு பிறகு லோகசாரங்க முனிவரால் உள்ளே கொண்டு வரப்பட்டு அமரநாதி பிரான் பாசுரத்தால் அவரை துதித்தார் என்று பாடுகிறோம். இவருடைய காலத்தை பற்றி தெளிவாக சொல்லப்படாவிட்டாலும் குரு பரம்பரை நூல்கள் இவரையும் மற்ற ஆழ்வார்களுடைய காலம் என்று சொல்வதால் அதே காலத்திலே வைத்திருக்கிறேன். அவ்வளவுதான், வேறு விஷயம் இல்லை. அடுத்ததாக பெரியாழ்வார் இறைவனுக்கே தன் பெண்ணை கொடுத்த பெருமை உடையவர். திருவல்லிபுத்தூரிலே அவதரித்தவர் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று. விஷ்ணு சித்தர் இவருடைய இயற்பெயர். திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி ஆகிய 2 பிரபந்தங்களை பாடியிருக்கிறார். திருவல்லிபுத்தூரிலே ஒரு நந்தவனம் அமைத்து வடபத்திரசாயிக்கு மலர் கைங்கரியம், புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். அப்போ இந்த ஸ்ரீவல்லப பாண்டியன் என்ற மன்னன் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். திடீரென்று அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. யார் பரம்பொருள், கடவுளுக்கெல்லாம் சிறந்தவர் யார் என்று அவனுக்கு ஒரு சந்தேகம். இந்த பாண்டிய மன்னர்களுக்கே ஒரு சந்தேகம் வந்தால் ஒரு கூட்டத்தை கூட்டி விடுவார்கள். அதில் ஒரு பொற்குழியை வேற கொடுத்துருவான். அவள்கிட்ட இருக்கிறது ஸ்டாக் இருக்கும் போல எப்பவுமே. ஸோ ஒரு பொற்குழியை வைத்து இந்த வாதத்தை அவர் நிகழ்த்துகிறார். அப்பொழுது பெரியாழ்வார் கனவில் தோன்றிய பெருமாள் அவரை மதுரைக்கு சென்று அந்த பரத்வ நிர்ணயம் செய்ய சொன்னார். இவர் போய் அவனுடைய வித்வத் சபையிலே வாதிட்டு நாராயணோத்பரோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி என்று பல ஸ்லோகங்கள் உண்டு. ஒரு வரியை மட்டும் இங்கே சொல்லியிருக்கிறேன். அப்படி பல வாதங்கள் செய்து நாராயணன் தான் பரம்பொருள் என்று நிறுவினார். அந்த பொற்கிழியே அவர் கையில் வந்து விழுந்ததாம். அதை கேட்டு ஸ்ரீவல்லப பாண்டியன் அவருடைய காலிலே விழுந்து அவரை யானை மேல் ஏற்றி மதுரை நகரிலே வலம் வரச் செய்தான். அவர் இருந்த வனமுடைய பெருமாளான மதுரை கூடலக பெருமாள் கோயில் அருகே வரும்போது நாராயணன் அவருக்கு காட்சி தந்தான். அவருக்கு தன்னால் கொடுக்க முடிவது எதுவுமே இல்லை என்ற காரணத்தால் தன் கையில் உள்ள தாளத்தால் அவனுக்கு பல்லாண்டு பாடினார். பெருமாளுக்கே பல்லாண்டு பாடிய பெருமையுடையவர். பல்லாண்டு இந்த அமர்வினுடைய அந்த தலைப்பு. அதற்கு உரியவர் பெரியாழ்வார். இப்போ இந்த ஸ்ரீவல்லப பாண்டியனுடைய காலம் என்ன, பெரியாழ்வாருடைய காலத்தை எதை வைத்து அனுமானிக்கலாம் என்று பல சர்ச்சைகள் வந்தன. இவரே சொல்கிறார், கொன்னவில் கூர்வேல் கோ நெடுமாறன் தென் கூடற்கோன் தென்னன் கொண்டாடும் தென் திரு மாலிருஞ்சோலையே என்று அழகர் கோயில் திருமாலிருஞ்சோலையை பற்றி இவர் பேசுகிறார். அப்பொழுது பாண்டியன் அரசனுடைய பெயர் நெடுமாறன் என்று தெரிகிறது. குரு பரம்பரை ஸ்ரீவல்லப பாண்டியன் என்ற பாண்டியனை பற்றி சொல்கிறது. இப்போ இந்த 2 பேரும் யாருக்கு? நெடுமாறன் என்ற பெயரை உடைய பெரிய மன்னர்கள் 3 பேர். அதிலே முதலாமானவன் நின்றசீர் நெடுமாறன். நாயன்மார்களிலே ஒருவன், சம்பந்தரால் சைவ சமயத்துக்கு மாற்றப்பட்டவன். அவனை சாய்ஸில் விட்டுருலாம் நம்ம. அடுத்ததாக வந்தவன் மாரவர்மன் ராஜசிம்ம பாண்டியன். அவனை பற்றி நாம் பார்த்தோம். ராகவையங்கார் போன்றவர்கள் அந்த ராஜசிம்ம பாண்டியன் தான் இந்த மாறன் என்று சொல்கிறார். ஆனால் அவன் ஒரு வைஷ்ணவன் என்பதற்கான ஆதாரங்கள் பாண்டியர் ஆவணங்களில் இல்லை. அவனுடைய மகனான பராந்தக நெடுஞ்சடையன் வைஷ்ணவன். ஸோ அவர் எடுத்துக்கொண்டது மகன் வைஷ்ணவனாக இருப்பதால் அப்பாவும் வைஷ்ணவர் தான், அவர்தான் இந்த மாறன் என்று ஒரு தேரியை அவர் முன்வைத்தார். ஆனால் அவனுடைய பேரனான ஸ்ரீமார ஸ்ரீவல்லபன் என்ற ஒரு பாண்டியனை பற்றி பாண்டிய ஆவணங்கள் பேசுகின்றன. சித்தனவாசல் உள்ள சமண கோயிலிலே ஒரு கல்வெட்டு. அந்த கோவிலுக்கு ஸ்ரீமார ஸ்ரீவல்லப பாண்டியன் நேரடியாக சென்றான் என்றும் அவனுடைய உருவமே அங்கே இன்னும் இருக்கிறது. நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த குடைவரை கோயிலில். அந்த கல்வெட்டு சொல்கிறது, பார் முழுதாண்ட பஞ்சவர் குலமுதல் 6 கெழு கைவேல் அவனிபசேகரன் சீர்கெழு செங்கோல் ஸ்ரீவல்லபன் என்று அந்த கல்வெட்டுகளிலே இவனை பற்றி பேசுகிறது. அதே போல தலவாய்புரம் செப்பேடுகள் சேயாகி வெளிப்பட்ட செங்கண்மால் ஸ்ரீவல்லபன் என்று திருமாலின் மேல் அந்த ஸ்ரீவல்லபனுக்கு பக்தி இருந்தது என்பதையும் உறுதி செய்கின்றன. ஆனால் இந்த நெடுமாறன் என்ற பெயரும் ஸ்ரீவல்லபன் என்ற பெயரும் சேர்ந்து எங்கேயும் வரலையே அப்படின்னு பல பேர் வழக்கம் போல சந்தேகத்தை கிளப்பினாங்க. நல்ல வேளையாக சமீபத்திலே இருக்கங்குடியிலே ஒரு கல்வெட்டு கிடைத்தது. அது நீர்ப்பாசனத்தை பற்றி பேசுகின்ற ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டிலே தென்னவர் கோ நெடுமாறன் செந்தளிக்கொர் ஸ்ரீவல்லபன் என்று நெடுமாறன் ஸ்ரீவல்லபன் என்ற அந்த பாண்டியனுடைய பெயரை முழுவதுமாக அந்த கல்வெட்டு நமக்கு சொன்னியது. அதிலிருந்து நமக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் பெரியாழ்வார் வாழ்ந்தது ஸ்ரீமார ஸ்ரீவல்லபனுடைய ஆட்சியில் என்று நமக்கு தெரிகிறது. கிட்டத்தட்ட 815 முதல் 862 வரை ஆட்சி செய்தவன் இந்த பாண்டியன். நிறைவாக இந்த மார்கழி மாதம் யாருக்கு உரியதோ அந்த பெருமையுடைய ஆண்டாள் நாச்சியாரை பற்றி பேசலாம். ஆண்டாளுடைய வரலாறு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆடிப்பூரத்தன்று அவதரித்தவர், பெரியாழ்வாருடைய மகளாக இருந்தவர். அவர் பகவானுக்கு
தொடுத்த மாலைகளை முதலில் அணிந்து அதற்கு பிறகு வடபத்திர சாயிக்கு சாற்றும் ஒரு வழக்கத்தை பார்த்த பெரியாழ்வார் கோபித்தார். அதற்கு பிறகு நாராயணன் அதுதான் நமக்கு இஷ்டம் என்று சொன்னதால் சூடி கொடுத்த சுடற்கொடியாக ஆண்டாள் நாச்சியார் அறியப்பட்டார். நாராயணனைத் தவிர மீதி யாரையும் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், மானிடர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் என்று உறுதியாக இருந்து திருப்பாவை 30 நாட்களிலும் பாசுரங்களை பாடி நாராயணனை துதித்து பாவை நோன்பு நோற்று அதன் பின் இவர் பெரியாழ்வார் திருவரங்கத்திற்கு அவரை கொண்டு சென்று நாராயணனுடன் ஐக்கியமானார். இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். இவருடைய காலத்தை பற்றி ஒரு சிறிய ஆராய்ச்சியை நான் அடியேன் செய்தேன். அதாவது இந்த 13ஆம் நாள் பாசுரமாக புள்ளின் வாக்கீண்டானை என்ற பாசுரம், அதிலே வெள்ளி எழுந்து வேழம் உறங்கிற்று என்ற ஒரு வானியல் கணக்கை ஆண்டாளம்மையார் பதிவு செய்கிறார். வெள்ளி எழுந்து என்றால் என்ன? வெள்ளி கிரகம் காலையிலே எழுகிறது. ஏன்னால் காலையில் தானே திருப்பாவை பாடியிருக்காங்க. அப்போது அவர் பார்க்கிறார் வானத்தை, கிழக்கு திசையிலே வெள்ளி எழுகிறது, மேற்கு திசையிலே வியாழன் மறைகிறது, ஜூபிட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த வியாழ கிரகம் மறைகிறது. அதை இங்கே பதிவு செய்திருக்கிறார். இது தனுர் மாதம், சூரியன் தனுசு ராசியில் இருக்கும் மாதம். அதற்கு முன்னால் வெள்ளி எழ வேண்டுமானால் அது விருச்சிக ராசியிலே இருக்க வேண்டும். வானியல் கணக்கு, ஜோதிடம் அல்ல. அப்படி பார்க்கும்போது அதற்கு நேராக வியாழன் மறைய வேண்டுமானால் அது மேஷத்திலோ இல்லது ரிஷபத்திலோ இருக்க வேண்டும். இந்த ஸ்ரீமான ஸ்ரீவல்லபனுடைய காலத்தில் இந்த ஒரு காம்பினேஷன் எப்போ வருதுன்னு பார்த்தா 2 வருஷத்தில் மட்டும் வருது. ஆனால் ஒரு வருஷத்தில் மார்கழி 13 அந்த நாள் வரவில்லை. ஸோ அதை வைத்து பார்க்கும்போது பொதியுகம் 861ஆம் வருடம் டிசம்பர் 12ஆம் தேதி, அப்போது ஆங்கில ஆண்டுகளுக்கும் தமிழ் ஆண்டுகளுக்கும் இது மாதிரி வராது, கணக்கு மாறி வரும், கிட்டத்தட்ட 1200 வருஷங்களுக்கு முன்னால். ஸோ என்று ஓரளவுக்கு கணித்திருக்கிறோம். இது இன்னும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டும், நிறையாக இதை பற்றி நாம் பேச வேண்டும். இந்த ஆண்டாள் நாச்சியாரை பற்றி பல கல்வெட்டுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. வானாதிராயருடைய ஒரு கல்வெட்டு ரொம்ப ஆச்சரியமான கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் விஷ்ணுசித்தன் கோதைக்கு நாம் வரக்கட்டின பிரணய பத்திரிகை என்று நம்பெருமாளே கோதைக்கு ஒரு பத்திரிகை எழுதியதாக ஒரு கல்வெட்டு இருக்கிறது. ரொம்ப இலக்கிய சுவை நிறைந்த கல்வெட்டு. நாச்சியார் திருமொழியில் உள்ள பல பாசுரங்களை எடுத்தாண்ட அந்த கல்வெட்டு நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டியது. அதே போல் மதுரையில் மதனகோபால சுவாமி என்ற ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோவிலிலே ஒரு நிலக்கொடையை ஆண்டாளே கொடுத்ததாக ஸ்வஸ்தி ஸ்ரீ விஷ்ணு சித்தஸ்ய துஹிது ஜகதாம் ஹிதம் தேவ்யா ஸ்ரீ ரங்கநாதஸ்ய கோதையா திவ்ய சாசனம், விஷ்ணுசுத்தரின் மகளும் ஸ்ரீரங்கநாதரின் தேவியுமான கோதை அளிக்கின்ற சாசனம் என்று மதுரை மதனகோபால சுவாமி கோயிலிலே ஒரு சாசனத்தை பற்றி பேசுகிறது. அதில் சொல்லிக் கொண்டு வருகிறாள். வில்லிபுத்தூரில் அழகிய மணவாளன் பள்ளிக்கட்டில் நாமும் தன் வட பெருங்கோவில் பள்ளி கொண்டருளிய பரமசுவாமிகளும் அடியாருக்கு கோலக்கம் கொடுத்து கொண்டிருக்கும் போது இந்த கொடையை தருகிறேன் என்று அந்த கல்வெட்டு பேசி கொண்டு வருகிறது. ரொம்ப அற்புதமான இந்த கல்வெட்டு. இது போன்ற பல சான்றுகள் ஆண்டாள் அம்மையாரை பற்றி, அவருடைய புகழை பற்றி நமக்கு பேசுகின்றன. இந்த கணக்கையெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1200 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பாசுரங்கள் செய்யப்பட்டன. இன்று வரை பத்ததி மாறாமல் மார்கழி மாதம் இந்த திருப்பாவையை அதே போல நாம் பாடிக்கொண்டு வருகிறோம். அப்படி நீண்ட நெடிய பாரம்பரியம் உடைய நம்மளது மரபை பற்றி சொல்லி அனைவருக்கும் தெரியப்படுத்தி கொண்டிருக்கும் தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளைக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை நேரம் இதை பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றி. ஆண்டாள் அம்மையாருடைய பாசுரத்தை பாடி நிறைவு செய்கிறேன். திருவாடிப்பூரத்தில் செகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தால் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன் புதுவை நகர்கோதை மலர்பாதங்கள் வாழியே. அனைவருக்கும் நன்றி.